அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு அன்று பல வகையான கனிகள், தானியங்கள், நாணயங்கள், ரூபா நோட்டுகள், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், புது பஞ்சாங்கம் போன்றவைகளை வைத்து வழிபட்டு சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை ஒவ்வொருவரும் பெறுவார்கள். இந்த பராபவ ஆண்டு புது வருஷம் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மந்திரி, அர்க்காதிபதி போன்ற ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ ஆண்டில் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதி சுக்கிரனும், சேனாதிபதி சந்திரனும், ராசாதிபதி சூரியனும், தானியாதிபதி புதனும், நீரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நரசிம்மன். நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். ஆகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி இந்தியாவுடைய ராசியாகவும், ரிஷப லக்னம் இந்தியாவுடைய லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்தியாவிற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட
பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் வருட கிரகங்களான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4வது இடம் 5வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். 4வது இடம் கூட ஒரே ஒரு மாதம்தான். மே மாதம் 26ஆம் தேதி குரு பேச்சியாகி கடகராசியில் 5வது இடத்துல அற்புதமான பலன்களை தர இருக்கின்றார். அதே நேரத்தில் சனி பகவான் மீன ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியில் சனி பகவான். ராகுவை பொறுத்தவரை 12வது வீட்டில் மற்றும் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். கேதுவை பொறுத்தவரை மீன ராசிக்கு 7 மற்றும் 6வது இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். கேதுவை பொறுத்தவரை 6 மற்றும் 5வது இடத்துல சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். முதல்ல குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 4வது இடத்துல ஒரு சில காலம், ஒரு மாதம்தான் இருக்கார். அந்த 4வது இடத்துல இருக்கும்போது வீடு வாசல் சம்பந்தப்பட்ட செலவுகள் வரலாம், அல்லது நீங்கள் வீடு வாசல் நிலம் போன்ற ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பணத்தை செலவு செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அது புது வீடாக இருக்கலாம், ரெனோவேஷனாக இருக்கலாம், இல்லை வீட்டிற்காக ஏதாவது ரிப்பேர் பார்க்கின்ற வகையிலாவது பணத்தை செலவு செய்கின்ற காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம். குழந்தைகளோட கல்விகளுக்காக செலவழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆகவே 4வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். சுகஸ்தானத்திற்காக அல்லது நம்முடைய எதிர்காலத்திற்காக பணத்தை செலவு செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் அற்புதமாக கடகராசியில் உச்சனாக பலன் தரப்போகிறார். 5வது வீடுங்கிறது ரொம்ப அற்புதமான இடம். நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். பாரம்பரியமாக நமக்கு வர வேண்டிய அல்லது பரம்பரை சொத்துக்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் அது வந்து சேருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே
திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. தடைப்பட்ட திருமணம் எளிதாக நடைபெறுகின்ற காலகட்டம். அது மாத்திரம் இல்லை, காதல் திருமணமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாது சுமூகமாக இரு வீட்டாரும் ஒற்றுமையாக நடத்துகின்ற ஒரு திருமணமாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். தொழில், வியாபாரம், எல்லா விஷயத்திலுமே மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். எல்லாமே நமக்கு பிடிச்சு செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா 5வது வீடு அப்படிங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த மனசு நமக்கு ரொம்ப திருப்திகரமாக, நிதானமாக, நிம்மதியாக இருக்கிறது பெரிய பெரிய அசட்டு தான் அது. ஆனால் அதே நேரத்தில் மேல் வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும், அல்லது அது சிகிச்சைக்காக ஏதாவது ஒரு வகையில் நம்ம முயற்சிகள் செய்கிற சூழ்நிலை ஏற்படும். 5வது வீடுங்கிறது குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம் கூட. இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஷேர் மார்க்கெட் மூலமாக இருந்ததுன்னா அதுலேருந்து மீண்டு வருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் விட்ட பணத்தை பிடிக்கலாம். அதுக்கடுத்து சில மாதங்கள், ஒரு 3-4 மாதங்கள் குரு பகவான் மீன ராசிக்கு 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது உங்கள் வேலை சம்பந்தமான ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இல்லை வேலைக்காக நீங்கள் இடமாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் டெபுடேஷனில் சில வெளியூருக்கு குடும்பத்தை விட்டு போய் வேலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும், அல்லது வேலை சம்பந்தமாக அலைச்சல்கள் அதிகமாகும். குரு பகவான் 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது எப்போவுமே பதவி கொஞ்சம் ஆட்டம் காணும். அது நம்ம வீட்டில் இருக்கிற பதவியாக இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்த பதவியானாலும் கொஞ்சம் நம்மளை தேடி பிரச்சனைகள் வர்றதை பார்க்கலாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் நிதானமாக அதை கையாண்டால் 3-4 மாதம் தானே, ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அதே நேரத்தில் மீன ராசிக்கு ஜென்ம ராசியில் சனி இருக்கிறதுங்கிறது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை தரும். மீன ராசிக்கு சனி நட்பு வீடு தானாலும் இந்த நேரத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஒரு உடல் ரீதியாக பாதிப்பை தருவது போல் இருக்கும். அசதியாக இருக்கும். இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணத்தை தரும். சின்ன வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் தரும். இது வரைக்கும் ஓடி ஆடி வேலை பண்ணியிருப்போம், இப்போ ஓய்வை நோக்கி மனம் லேசாக சாய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நமக்கு உடம்பு ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலை தான் இது. அதே நேரத்தில் நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அது வெளியில் இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் அது சம்பந்தமாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் ராசிங்கிற ஜென்ம ராசி அப்படிங்கிறது ஜாதகருடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு போன்ற விஷயங்கள்லாம். சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக செயல்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். யோசித்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறது நம்முடைய வழக்கமாக மாறிடும். உங்கள் தலை சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்கும், தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், அது சம்பந்தமாக சிகிச்சைகள், இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் மீன ராசிக்கு நவம்பர் வரைக்கும் ராகு பகவான் 12வது வீட்டில் இருக்கார். 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது தேவையில்லாத செலவீனங்களை வைத்து விட்டுருவார். எந்த விஷயமாக இருந்தாலும் பிரம்மாண்டமான செயல்பாடு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், அதீத ஆசை. இப்போ நம்ம 2 வீலர் வாங்குகிறோன்னா நிறைய 2 வீலர் இருக்குது, ஆனால் நம்ம 1.5 லட்சத்தில் இருக்கிற பெரிய வண்டியை தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட மெயின்டெனன்ஸ், அதோட செலவீனங்கள், அதை பாதுகாக்கிற விஷயங்கள், அது கொடுக்குற தொந்தரவுகள், இதெல்லாம்
நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கூட்டி கொடுக்கின்ற ஒரு தன்மை தான் இருக்கும். ஆகவே இந்த ராகுவோட பிரம்மாண்டமான எண்ணங்கள் செலவீனங்கள் வழியாக தூக்கமில்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்முடைய மனசு சஞ்சலப்படுகின்ற, குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் சஞ்சலப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதை தொடர்ந்து ராகு பகவான் 11வது வீட்டில் சில மாதங்கள் இருக்க போகிறார். அது ஜாக்பாட். உங்களோட விபரீதமான எண்ணங்கள்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நினச்சே பார்க்க மாட்டீங்க, இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற விஷயங்கள் கூட மிக எளிதாக உங்களை நோக்கி வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். மனசுக்கு ரொம்ப இதமான காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கும் புதிய புதிய பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். முன்னாடியெல்லாம் இதை பண்ணி கொடுங்க, நான் பணம் தரேன்னு சொல்லுவோம். இப்போ பணம் கொடுத்து எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அட்வான்ஸ் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை, உங்களோட டிமாண்டு கூடுகின்ற ஒரு சூழ்நிலை. ராகு மிக அற்புதமாக லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப நன்மையை தருகின்ற இடம். அதே நேரத்தில் கேது பகவானை பொறுத்தவரை மீன ராசிக்கு 6வது வீட்டில் சில மாதங்கள் நவம்பர் வரைக்கும் அற்புதமான பலன்களை தரப்போகிறார். எதிரிகளை உங்களிடமிருந்து விலக்கி வைக்கின்ற அல்லது எதிரிகள் பயந்து ஓடுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் 5வது வீட்டுக்கு வரும்போது தான் பிரச்சனையே. நம்முடைய புத்திசாலித்தனங்கள் மற்றவங்க திருடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு சாதிச்சிருப்போம், அதை தன்னுடையதாக மற்றவர்கள் கிளைம் பண்ணி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது நமக்கு வேறு வழி இல்லாமல் மன வருத்தத்தை தந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளே அழுதுனே விட்டுற வேண்டியதான். மனசு வலிச்சாலும் நம்ம வெளியில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். பரவாயில்ல, விட்டுருங்க, கொஞ்ச நாள் தானே, உண்மை என்னைக்கானாலும் வெளி வரும் அப்படின்னு விட்டு கொடுத்துடலாம். ஆகவே இந்த காலகட்டத்தில் 5வது வீட்டில் கேது இருக்கும்போது நம்முடைய புத்திசாலித்தனம், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் போன்றவைகள்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். குறிப்பாக காதலர்களுக்கு போதாத நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு காதலிச்சுட்டு வருவான், ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு அது பிரச்சனையாகி அந்த பிரச்சனையை சந்தித்து, கண்டிப்பாக காதல் அப்படின்னா அது பிரச்சனையில் தான் முடியும் அல்லது பிரச்சனையில் தான் தீர்வு காண முடியும். ஆனால் அது எதிர்பாராத ரொம்ப சீக்கிரமே பிரச்சனையை காட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது திருமணத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா கேது பகவான் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அதனால் திருமணத்தில் முடிஞ்சாலும் சில காலம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற நிலைமை தான் இருக்கும். மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை குரு, கேது, சனி ஆகியவைகள் ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால மீனராசியை பொறுத்தவரை பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சராசரிக்கும் மேலாக சிறப்பாக இருக்கின்ற காலகட்டம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கவனமாக வேகமாக செயல்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகளை உங்களுக்குள்ளதாக்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.